ஹாய் கைஸ், கடையில் போய்ட்டு 2 ப்ளவுஸ் முடிச்சுட்டு காலையிலேயே வந்துட்டேங்க. சரி மதியானமாக சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. எல்லாத்தையும் போட்டு கூட்டி வெளியில் பிரியாணியை கலக்கினேங்க. ஒரே மழைங்க. சென்னையில் மழை அதிசயங்க. நான் பிரியாணி செஞ்சதுனால தாங்க இந்த அதிசயம் நடந்துச்சு. அதனால தாங்க மழை வருது. அப்புறம் மழை வருது, சரி உள்ளே எடுத்து வச்சிடலாமான்னு பார்த்தேங்க. பிரியாணிலாம் டபராவில் வெளியே கலர்னா தாங்க டேஸ்ட்டு. அதனால தாங்க நான் கேஸில் செய்யலை, வெளில வச்சு செஞ்சேன். சரி என் குட்டி பாப்பாவை விட்டு ஒரு வீடியோ எடுமா, அம்மா பிரியாணி செஞ்சிட்ருக்கேன், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம கடைக்கு கிளம்புவோம், லஞ்சை செஞ்சுட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டக்குனுங்க. எப்போவுமே நான் தேங்காய் எடுத்துகிட்டு அதோட அந்த ஓடை வச்சுட்டே இருப்பேங்க, சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். எதுக்கு இது எடுத்து வைக்கிற, தூக்கி போட கூட எங்கள் வீட்டில் சொல்லுவாங்கங்க. வேலை பார்க்குற பாட்டி கூட நான் எடுத்துகிட்டு போயிட சொல்லுவாங்க. இல்லை பாட்டி, நான் பிரியாணி செய்ய போகிறேன், உங்களுக்கு வேணுன்னா காசு கூட கொடுத்துறேன், நீங்கள் வெளியே வேறு வாங்கிக்கோங்க நான் சொல்லுவாங்கங்க. அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. பின்னாடி பேக் சைடில் வீட்டுக்குள்ளே நனைஞ்சு போச்சுங்க. பின் வாசலில் டக்குன்னு சமைச்சிட்டு ஓகே. காலையில் சமைக்க முடியலங்க, அதனால தாங்க இப்போ மதியானம் சமைக்க வந்திருக்கேன். 2 ப்ளவுஸ் முடிச்சுட்டு நம்ம போய்ட்டும் 2 ப்ளவுஸ் இருக்குங்க. அதுக்குள்ளே டக்குன்னு இந்த வேலையை முடிப்போன்னு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி பிரியாணி டப்பராவை மூடி வச்சுட்டு, அதுவும் மழையில் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருந்துச்சு. சரி பக்கோடா ஒன்று போட்டு விட்டுருவோம், தயிர் பச்சடி வைப்போம், முட்டையும் செய்வோன்னு ரெடி ஆகிட்டேங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பிரியாணியை கிளறி வச்சுட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரெடி பண்ணிவிட்டு ஓகே இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தது போய் செய்வோன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் தக்காளி போட மறந்துட்டேங்க. சரி தக்காளியும் கொட்டி அதையும் கலரிட்டேங்க. ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. ஒரு 1 hour தான் நடுவில் பிரேக் இருந்துச்சு. அதுக்குள்ளே இதை முடிச்சிடலான்னு பார்த்து தாங்க முடிக்கிறதுக்கு ஓடி வந்தேன். இந்த மாதிரி எனக்கு டைலரிங் வேலை அதிகம் பிஸியாக இருக்குமா, டக்குன்னு பிரியாணி தாங்க செஞ்சுருவேன். அதுதான் சீக்கிரமாக முடிஞ்சிடுவோங்க. 2 வேலைக்கு எடுத்து வச்சிடலாம். இப்படி தாங்க ஒவ்வொரு சண்டேவும் போகுமே. எந்த சண்டேலாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கணும், காலையிலே போய் தைச்சிட்டு வந்துடுவோங்க. அப்புறம் வந்து தாங்க சமைப்பேனே. டக்குன்னு ஒரு 11 மணிக்காக வந்து டக்குன்னு சமைச்சிட்டு அப்புறம் என் வீட்டுக்காரர் கடையில் எடுத்து போய் கொடுத்துட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளம்பிடுவாங்க. தூரல் அப்படியே லைட்டாக நின்று போச்சுங்க. மழை வரா மாதிரி வேகமாக வந்துச்சு. சரி இந்த மழை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நின்றுச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் பீஸ்லாம் எடுத்து அள்ளி வச்சுருந்தேங்க. இஞ்சி பூண்டு தயிரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாங்க. சரி பக்கோடா போட்டுருவோம். பிரியாணினா பக்கோடா எல்லாமே எப்படிங்க, ஏன்னா பிரியாணியில் இருக்க கறி யாருக்கும் பிடிக்காதுங்க. தனியாக பக்கோடா போட்டால் தாங்க டேஸ்ட்டு. அப்போ தாங்க கடை ஃப்ளேவர் வரும், ஒரு ஹாப்பி இருக்கும். அதனால் நான் இப்போ சிக்கன் பக்கோடா போட ஆரம்பிச்சிட்டேங்க கடகடன்னு. ஒன்லி ஒரு 3/4 மணி நேரம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே கடகடன்னு இந்த பக்கம் வெளியே டப்பரா போட்டு பிரியாணி கலரிட்டு இந்த பக்கம் நான் பக்கோடா போட ஆரம்பிச்சிட்டேங்க. இஞ்சி பூண்டு, ப்ளைன் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டேங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. ஆல்ரெடி முன்னாடி தயிர் ஊற்றி என் பையன் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருந்தான். மொத்த கறியை க்ளீன் பண்ணிட்டு இப்போ பிரியாணியில் டபரா கலரி பார்த்தேங்க. நல்லா கொதிச்சிருந்துச்சு. சரி அரிசியை கொட்டி மூடிடுவோன்னு இப்போ அரிசியை கொட்டுறேங்க. அதுக்குள்ளே அங்கே தயிர் பச்சடி அந்த பிரியாணியை சிக்கன் பக்கோடாக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ அரிசியை கொட்டி மூடிட்டேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கலாங்க. எப்போவுமே பொரிக்கிற ஐட்டமுக்குலாம் இரும்பு கடாயை வச்சா நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க அந்த ஹீட்லேயே. அதுக்குள்ளே அந்த பக்கம் முட்டையும் வேக வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பிரியாணியும் கொதிச்சிட்ருக்குங்க. இப்படி தாங்க அடிதடியாக சமைச்சிட்ருப்போம். டக்குன்னு சிக்கன் பக்கோடாவை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஒன்று ஒன்றா போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த பிரியாணியும் அங்கே வெந்துட்டு இருந்துச்சுங்க. பக்கோடாவும் நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க, வேறு லெவல் ஃப்ளேவரில். இந்த மாதிரி பிரியாணி இந்த பிரியாணிக்கு செய்கிற பக்கோடா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த ஹாப்பி கிறிஸ்பிமா இருக்குல்ல, அந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டால் சூப்பராக இருக்குங்க. சரி இந்த பக்கம் தயிர் பச்சடியை கலக்கும்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி அந்த பக்கம் போட்டு வந்தேங்க. இந்த பக்கம் சிக்கன் பக்கோடாவே எடுத்துட்டேங்க. சிங்கிளாக கொஞ்சம் வேலை பார்த்தா அந்த மாதிரி தாங்க அடிதடியாக டக்குன்னு முடிக்க வேண்டியது வரும். இந்த பக்கம் பார்த்தா ரைஸ் வெந்துட்டு இருந்துச்சுங்க. சரி இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைப்போன்னு அதை நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வந்தேங்க. நல்லா வெந்துட்டு நீட்டாக வந்துச்சுங்க. பிரியாணிலே இது ஒரு புழுங்கல் அரிசிங்க. பிரியாணி அரிசி சாப்பிட்டா வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிரியாணியே புழுங்கல் அரிசிங்க. டக்குன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பக்கோடா போட்டேன், முட்டையும் வெந்துச்சுங்க, தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு தூக்கில் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சாருங்க. சீக்கிரமாக கொடுத்து விடு, பசிக்குதுன்னாருங்க. அதனால் அவருக்கு கொடுத்து அவர் கடைக்கு என் பையனை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டேங்க. அப்புறம் நான் பொறுமையாக சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டேங்க. பாய்ங்க.